நமக்கு ஒருவேளை அப்படியே கொடிய பாவங்கள் நமக்கு இருக்கலாம். ஆண்டவர், நான் எல்லாம் செஞ்சதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும் தெரியுமா பாஸ்டர்? நான் எல்லாம் பண்ணின தப்புக்கு ஆண்டவர் என்ன ஓட விட்டு வெட்டணும், என்னை கைவிட்டு தான் ஆகணும். நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனையை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் செஞ்ச தப்பு அவ்வளோ பெருசு, நான் செஞ்ச தப்புக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியல அப்படின்னு கூட யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், என்னுடைய ஆண்டவரிடத்திலே திரளான இரக்கங்களும் மீட்பும் அவரிடத்திலே உண்டு. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நாம் அவரை அமர்ந்திருக்க விட போவதில்லை. அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற வரை நாம் அவரை விட்டுவிட போவதில்லை. அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல என்ன, நம்முடைய பாவங்கள் மலையை போல இருந்தாலும் நான் நம்புறேன், அவருடைய இரக்கம் வெளிப்படுமானால் அது பனியை போல அப்படியே உருகிட்டே இருக்கும். நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எது உம்முடைய காருண்யம்னா என்ன? காருண்யம்னா என்ன? நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம், உம்முடைய கிருபை என்னை பெரியவனாக்கும். ஓகே, உம்முடைய அன்பு என்னை பெரியவனாக்கும். இந்த மாதிரி நிறைய நம்மளை பெரியவனாக்குற நிறைய ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்துல இருக்குது. ஆனா சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்போ நான் கடந்த நாட்களில் இந்த காருண்யம் அப்படின்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ இந்த காருண்யன்ற வார்த்தைன்றது என்னது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கும் போது, பைபிள்ல அதனுடைய காரியத்தை தியானிக்கும் போது என்ன அப்படின்னா தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை. ஆனா இந்த காருண்யம் அப்படின்றது கிருபைக்கு அடுத்த மேல. அப்படின்னா இனி இந்த மனுஷன்ல ஒண்ணுமே முடியாது, இவனை யாருமே தூக்கி எடுக்க முடியாது, இவன் எதுக்குமே ஒர்த்தே இல்லை, இவனை நம்பவே முடியாது, இவன் மோசமான ஆளுன்னா இவன் கேடுகட்ட மோசமான ஆளு. அப்படிப்பட்ட ஒருத்தனை பெரியவனாக்குறதற்கு பயன்படுத்துகிற பேர் தான் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவருடைய காருண்யம் என்ன அப்படின்னு சொன்னா, the most worthable person அப்படின்னா அவனை இப்போ பொதுவாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, டீச்சர் யாரை பாஸ் பண்ணி விடணும்னு நினைப்பாங்க? யாரை பாஸ் பண்ணி விடணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ 35 மார்க் பாஸ் மார்க்கா இருந்துச்சுன்னா அவன் ஒரு 33 மார்க் எடுத்தான்னு வச்சுங்களேன். 33 மார்க் எடுத்த பையனுக்கு அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரு 2 மார்க் போட்டு கொடுத்து சரி அவனை பாஸ் பண்ணி விட்டுருவோம். வெறும் 3 மார்க் தானே கம்மி, 2 மார்க் தானே கம்மி, சரி நம்ம சார்பில் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிரேஸ், கிருபை. அப்படின்னா தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஈவுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அதுதான் நம்ம நிறைய பேர் மனுஷனிடத்துல வெளிப்படுகிற தயவு. மனுஷன் இந்த மாதிரி ஒரு பாவம் பார்த்து சரி ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க, அதுதான். ஆனா ஒரு 0 மார்க் எடுத்த பையன் இல்லைன்னா 10 மார்க் எடுத்திருக்கிற ஒரு பையனை பாஸ் பண்ண வைக்கணும்னு எந்த ஆசிரியராவது நினைப்பாங்களா? யாராவது நினைப்பாங்களா? நிறைய ஆசிரியர்களுடைய மூளையில கூட வராது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ 10 மார்க் எடுத்திருக்கப்பா, உனக்கு இனி பாஸ் பண்ண வைக்கணும்னா இனி 25 மார்க் எங்க தேடி போறது? 25 மார்க் போட்டு உன்னை எப்படி பாஸ் பண்ண வைக்க முடியும்? நீ ஒழுங்கா படி அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவராமாமா, அந்த 10 கூட இல்லையாமா. இந்த காருண்யம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, 0 அப்படின்னா அந்த கிருபையை கொடுக்கிறதற்கு கூட தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு கிருபையை கொடுக்க முடியலன்னா, காருண்யம் என்கிற ஒன்றை கர்த்தர் வைத்து அந்த மனுஷனை அழகு பார்க்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, முழு பெல்லத்தோட கரங்களை தட்டி இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது உங்களால முழு உற்சாகமா நீங்க கரங்களை தட்டணும். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவரப்பா.
இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னைக்கு என்கிட்ட பேசினாரோ அன்னையிலிருந்து ஒரு நாள்ல ஒரு 5 டைமாவது நான் சொல்லிடுவேன், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க கூட என்ன ஏசப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 5 டைம் சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். சொல்லுவோம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். முழு பலத்தோடு, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. அப்போ முடியாத ஒருத்தனையுமே நிற்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இது வேதத்துல யாருக்கெல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னா பல பேருக்கு இது வேதத்துல வெளிப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வேதம் சொல்லுது, வேதத்துல பேதுரு என்கிறவன் ஆண்டவரோட நடந்து ஆண்டவர் எச்சரிச்சு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி எதையுமே கீழ்ப்படியாம அங்க போய் மறுதளிச்சுட்டு அவருக்கே என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், இனி நம்மளால எந்த ஊழியமும் செய்ய முடியாது. உண்மைதான், அவர் ரொம்ப சபித்தார், சத்தியம் பண்ணினார், ஆண்டவரை ரொம்ப ரொம்ப அப்படின்னா கீழே போனாரு. நம்மெல்லாம் இனி சர்ச்சுக்கு போக முடியுமா, நம்மெல்லாம் இனி ஜெபம் பண்ணலாமா, நம்மெல்லாம் இனி ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவர் போயிட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, அந்த பேதுருவினிடத்திலே வெளிப்பட்டது கிருபை இல்ல, அந்த பேதுருவினிடத்திலே வெளிப்பட்டது அவருடைய காருண்யம், அவருடைய காருண்யம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் அவருடைய கிருபையை வாங்குறதற்கு கூட நான் தகுதி உள்ளவன் அல்ல, அவருடைய கிருபையை வாங்குறதற்கு கூட நான் தகுதி உள்ளவன் அல்ல. எனக்கு தெரியும் தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை அப்படின்னு தெரியும். எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற அந்த லிஸ்ட்ல என்ன கொண்டு போய் சேர்க்க முடியாது. என்ன லிஸ்ட்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இவனை இனி தூக்கி எடுக்கவே முடியாதுன்ற அளவுல தான் லிஸ்ட்ல தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா அவருடைய காருண்யம் எனக்கா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ராகாப் என்னும் வேசியை குறித்து வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேர் கிளம்பும் போது அந்நிய இடத்திலே இருந்து ஒரு பாவியான ஒரு மனுஷி கிளம்புறா அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கிளம்புன ஒரே ஒருத்தில் ராகாப் என்னும் வேசி மட்டும்தான். அவங்க ஒரே ஒரு பர்சன். இவங்களுக்கு வெளிப்பட்டது என்ன தெரியுமா? இவங்களுக்கு வெளிப்பட்டது கிரேஸ் கிடையாது, அவங்களுக்கு வெளிப்பட்டது காருண்யம். அவருடைய காருண்யம் தான் அந்த தகுதியே இல்லாத அந்த மனுஷிய ஒரே ஒரு நிமிஷம் மாற்றத்தில் கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு காருண்யத்தை தர முடியுமானால், இன்றைக்கு இந்த முழங்கால நின்று கொண்டு இருக்கும் போதே நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், அவருடைய காருண்யம் என்னை. ஹல்லேலூயா. அதான் பெர்க்மன்சியா பாடும்போது கூட ரொம்ப அழகா பாடுவார், உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அழவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த சகோதரனிடத்திலே வெளிப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, கிரேஸ் கிடையாது. அங்க வெளிப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, கிருபைதான் அந்த இடத்துல வெளிப்பட்டுருச்சு, கிருபைதான் அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. தாவீதுக்கு வெளிப்பட்டது என்ன அப்படின்னா, அவருடைய காருண்யம். நான் நம்புறேன் அந்த காருண்யத்தோட கர்த்தர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஒரு 10 டைமாவது சொல்லுங்க, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனி கண்டிப்பாக எனக்கு தீமை செய்ய மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம். சொல்லுங்க திரும்ப திரும்ப அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்பா எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும், எனக்கு திறமை இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்க கிருபையினால அந்த கிரேஸ் கூட எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த கிரேஸ் இல்லாவிட்டாலும் உம்முடைய காருண்யத்தினால் என்னை இழுத்து கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர், தோற்றதே இல்லை,
தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். சொல்லுவோம் சத்தமா, எனக்காக அப்பா நன்றியப்பா. தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். சொல்லுவோம், நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். உங்க காருண்யம் என்ன பெரியவனாகும். உங்க காருண்யம் என்ன பெரியவனாகும். உங்க காருண்யம் என்ன பெரியவனாகும். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து உம்முடைய காருண்யம் என்ன தூக்கி எடுக்கும். இந்த சூழ்நிலையை உம்முடைய காருண்யம் என்ன மாத்தும். தகப்பனே, நான் அர்ப்பணிக்கிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு மகிமை உங்க தலை மேல வரட்டும். எனக்கு தெரியும்பா, என் பிள்ளையினிடத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படுறதுக்கு கூட அவன் தகுதி இல்லை. ஆனா இப்போ இன்னைக்கு நீ சொல்லுகிற வார்த்தையின்படி என் பிள்ளை மேல உம்முடைய காருண்யம் என்கிற அந்த மகிமை என் பிள்ளை தலை மேல வரட்டும், என் குடும்பத்தின் மேல வரட்டும்னு முழு இருதயத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி 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 அப்பா. நன்றி 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 நன்றி. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். சொல்லுவோம், இதுவரை சத்தமா நன்றி அப்பா நன்றி. இனிமேலா தீமை செய்வார். எனக்காக யுத்தங்களை செய்பவர் சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடா நன்மை செய்வார். சொல்லுவோம், நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடா நன்மை செய்வார். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து கொண்டே, தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து கொண்டே, தந்தையே உந்தயவா தாண்டினே கணந்திரத்தை. தந்தையே தந்தையே உந்தயவா தாண்டினே கணந்திரத்தை. இப்ப சொல்லுவோம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திர சத்தமா மறவாம அப்பா ஸ்தோத்திரம்
செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவாரை துதிப்பே. ஓ உயிர் பிழைத்தே உயிருள்ளவாரை துதிப்பே. ஹல்லேலூயா. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென்.